மகிழ்ச்சி. இணையத்தில் இணைந்துள்ள அனைவருக்கும் தீபாவளி முடிஞ்சு இருந்தாலும் குரூப்ல போட்டிருந்தோம். இப்ப இந்த சந்திப்பு நிகழ்வதனால எனது சார்பாக அனைவருக்கும் தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, ஒவ்வொரு ஜீவனுக்கும் இந்த உலகத்துல தோன்றினதுக்கு காரணம் உண்டு. காரண காரியம் இல்லாம எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காரணத்தை தெரிந்து கொண்டு காரியத்தை சரியாக செய்து காரண காரியங்களை விளங்கிக் கொண்டு இந்த வாழ்வை சரியான பாதையில கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த அனுபவமிக்க பெரியவங்களால வழங்கப்பட்ட வழிமுறைகள் அறநெறியாகவும் இறை வழிபாடாகவும் நமக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. ஆக அந்த பாதையில நாம் அனைவருமே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். காரண காரியங்கள் இல்லாம இந்த இணைப்பானது நிகழாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் நம்ம கூர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கு இந்த நேரத்துல இத்தனை பேரு ஒன்றாக இணைந்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை மேற்கொள்வதற்கு உண்டான ஏற்பாடு எத்தனையோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சோம். நிச்சயமா ஆரம்பிச்சோம். ஆக அதுக்கு விஞ்ஞானம் வளரணும், அதற்கு உண்டான தொழில்நுட்பங்கள் பெருகணும், இத்தனை பேருடைய மனநிலை ஒத்து வரணும், அதுக்கு உண்டான தொடர்பு கிடைக்கணும். இதெல்லாம் இந்த இயற்கை ஏற்பாடு செய்து 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 இன்றைக்கு எல்லாரும் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். இதுதான் இயற்கையினுடைய ஒரு ரகசியம் அப்படின்னு சொல்லி. ஆக ஒவ்வொரு நாளும் இந்த காலமானது நமக்கு பல பாடங்களையும் பல வழிமுறைகளையும் பல நன்மைகளையும் நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. இயற்கை அதை தொடர்ந்து ப்ராவிடன்ஸ் சொல்றாங்க இல்லையா, இயற்கைய ப்ராவிடன்ஸ் சொல்றாங்க, கொடுத்துட்டே இருக்குது. காதுள்ளவர்கள் கேட்க கிடையாது. கொஞ்சம் காது கொடுத்தோம்னாக்கா அந்த இயற்கையை சொல்வது கேட்கும். இந்த இயற்கை என்ன பண்ணுது அப்படின்னாக்கா எல்லா விலங்குகளும் எல்லா உயிரினங்களும் இயற்கையோட இணைந்துதான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இயற்கையோட இணைந்துதான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு உதாரணத்துக்கு நம்ம பார்க்குறோம், டிவியில பார்க்குறோம், பேப்பர்ல எல்லாம் பார்க்குறோம். ஒரு பூகம்பம் வர்றதுக்கு முன்னாடி அல்லது ஒரு சுனாமி வர்றதுக்கு முன்னாடி எல்லா இடத்த காலி பண்ணிருக்கு, ஓடி இருக்கு. ஆனா வி ஆர் த சுப்ரீம் பவர் ஆஃப் திஸ் வேர்ல்டு. இந்த உலகத்தை ஒரு கரடியோ ஒரு சிங்கமோ ஆளல, மனிதன் தான் ஆண்டு கொண்டிருக்கின்றான் எல்லாத்தையும். இப்படி தகுதி படைத்த திறமை படைத்த அந்த மனிதனுக்கு விஞ்ஞான நுட்பத்தால பூகம்பம் வந்த பிறகு தெரியறது கண்டுபிடிச்சிட்டான். ஆனா வராதுக்கு முன்னாடியே தெரியறதுக்கு உண்டான அந்த பக்குவம் இன்னும் மனித மனதிற்கு ஏற்படலை. பிற உயிர்களுக்கு அது உண்டு. ஏன்னா அவங்கெல்லாம் இயற்கையால எந்த மாதிரியான வாழ்க்கை முறை கொடுக்கப்பட்டதோ இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு சிங்கம்னாக்கா அதுக்கு ஒரு வாழ்க்கை முறை உண்டு, ஒரு யானைனாக்க ஒரு வாழ்க்கை முறை உண்டு, ஒரு தேனி அப்படின்னாக்க ஒரு வாழ்க்கை முறை உண்டு. எல்லாத்தையும் நுணுகி பார்த்தோம்னாக்கா அதுல 1000 வியக்க வேண்டி வரும். அவ்வளவு ஒரு வியப்பான பல சங்கதிகளை ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளேயும் வச்சிருக்கு. எங்கேயோ ஒரு பூ பூத்திருக்கு, எத்தனையோ கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து ஒரு தேனி வருது. ஏரியல் டிஸ்டன்ஸ்ல 12 கிலோமீட்டருக்கு வரும் தேனி, ஏரியல் ஸ்ட்ரைட்டா, அதாவது வான்வெளியில். ஒரு 45 கிலோமீட்டர் ரோடு வழியில போனோம்னாக்க ஸ்ட்ரைட்டா போனாக்க ஒரு 7-8 கிலோமீட்டர் அப்படி உதாரணம். அவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேனிக்கு எங்கேயோ 8 கிலோமீட்டருக்கு அல்லது 40 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் உள்ள ஒரு பூ அங்க பூத்திருக்குங்கிற செய்திய இந்த இயற்கை கொண்டு சேர்க்குது. நமக்கு ஓரளவு விளங்கிட்டோம் அந்த அலை தத்துவத்துல எப்படி போகுது வருது அப்படின்னு. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இந்த இயற்கையானது அந்த செய்தியை கொடுத்து கொண்டே இருக்கிறது. செய்தியை கொடுத்து கொண்டே இருக்கு. மனிதனுக்கும் கொடுக்கிறது. கேட்பதற்கு நேரம் இல்லை, கேட்கறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்டா நம்ம போய்கிட்டு இருக்கோம், அவ்வளோ ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கோம்.
ஏதோ ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னாக்க வண்டியில வேகமா போனா வாங்க முடியாது இல்லையா? அது ஸ்லோ பண்ணோம்னாக்க எங்க இருக்குன்னு தெரியும். இன்னும் ஸ்லோ பண்ணோம்னாக்க நிறுத்தி வாங்கி பயன்படுத்தும். இந்த மாதிரி மனதனுடைய வேகம், எண்ணத்தினுடைய வேகம், நம்மளுடைய கமிட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய இந்த விஞ்ஞான உலகத்துல பெருகினால வாழ்க்கை முறை நல்லா இருக்கு, ஆனா வாழ்முறை சரியா வரல. ஸோ ரெண்டும் சரியா இருக்கு. சொபஸ்டிகேட்டட் லைஃப் இருக்கு, இது இல்லை. ஸோ அதை புரிந்து கொள்வதற்கு முதல்ல கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் அவசியம்னு சொல்லி பெரியவங்க சொல்றாங்க. எவ்வளவோ புத்தகங்கள் இருக்கு உலகத்துல, நிறைய புத்தகங்கள் இருக்கு. அறிவை வந்து ஷார்ப் பண்றதுக்கும், நிறைய புரிஞ்சுக்கிறதுக்கும், நிறைய தெரிந்து கொள்வதற்கும் புத்தகங்கள் ஏராளமா உண்டு. ஒரு பெரிய அறிஞர் ஒருத்தர், மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளர், புத்தகங்களை ஆழ்ந்து படிக்கக்கூடியவர். அவரை ஒரு முறை சந்தித்த போது அவர் ஒரு சில விளக்கங்கள் சொன்னாங்க. ஒரு புத்தகம் இருக்கு, இந்த புத்தகத்தை படிச்சா இந்தியாவினுடைய ஒரு புனித நதியாக கங்கை கருதப்படுது. அந்த கங்கை கரையில நூற்றாண்டு காலமா வாழ்ற ஒரு பல தலைமுறையா வாழக்கூடிய அந்த மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் அந்த புத்தகத்துல ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காங்க. இந்தியன் எடிஷன் இல்லை, அது வெளிநாட்டினுடைய பதிப்பு. இவ்வளோ ஒரு 2000 பக்கம் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு வால்யூம் கொண்ட ஒரு புத்தகம். அது படிச்சா எல்லாமே தெரியும், இவங்க தெரியாதவங்களும் தெரியும். ஆனா இதுல என்ன ஒரு விசேஷம் பார்த்தீங்கன்னா அப்படின்ட்டு கொஞ்சம் நிப்பாட்டினார். அவரு ஒரு யோகி தான். சொன்னாரு அடுத்து, அந்த புத்தகத்தை படிச்சா இந்த வரலாறு அதனுடைய எல்லாமே தெரியும். ஆனா அந்த புத்தகத்தை படிச்ச பிறகு அதை பிழிஞ்சா ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காது. கங்கை தண்ணி வேணும்னா, அதை அனுபவிக்கணும்னா, அதை ஸ்பர்ஷம் பண்ணணும்னா, அதை பற்றி உணரணும்னாக்க எங்க போகணும்? கங்கை எங்க இருக்குதோ அங்க போகணும். அங்க போகணும், கரையில பார்க்கணும், இறங்கணும், உள்ள இறங்கணும், அதுல மூழ்கணும். அப்ப அந்த தொடர்பும் இந்த ஸ்பர்ஷமும் அதனுடைய தன்மைகளும் இன்டர்சேஞ்ச் ஆகும். எப்படி சொன்னாங்க. அந்த மாதிரி இந்த வாழ்க்கை என்பது மிகப்பெரிய புத்தகம், படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது. வாழ்க்கை என்பது ஒரு போராட்ட களம், போராடித்தான் ஜெயிக்கணும்னு சில சிம்பாலிக்கெல்லாம் சொல்லுவாங்க பகவத்கீதையில. அந்த மாதிரி வாழ்க்கை ஒரு போராட்டம் என்பதை அந்த போராட்டங்கள்லாம் வச்சு நிறைய அதுல சில தத்துவங்கள்லாம் கொடுத்து நமக்கு வழிகாட்டணும். அந்த மாதிரி நம்ம எந்த அளவுக்கு இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு புத்தகம்னு இருந்தாலும் நிறைய படிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு, புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கு, சந்திக்கக்கூடிய மக்கள் விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. எதுவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையை வந்துட்டு உடலாலையும் மனதாலையும் மட்டும்தான் அனுபவிக்க முடியும், வேற எதாலையும் அனுபவிக்க முடியாது. ஆனா அனுபவிக்கிறதே முதல்ல தொடர்பு கொள்றது மனம், அப்புறம் மனதும் அனுபவிக்கிறது, உடலும் அனுபவிக்குது. இந்த ரெண்டும் ஹெல்த்தா இருந்தா தான் இந்த வாழ்க்கைங்கிற புத்தகத்தை சரியா படிக்க முடியும். எதுக்காக வந்திருக்கோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எப்படி, நான் யாரு அப்படிங்கிறத நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மனதனுடைய ஆரோக்கியம் என்பது இந்த அமைதியிலேருந்து உருவாகுதுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கரு உருவாகுதுன்னு வைங்களேன். ஒரு கரு வந்து 10 மாசம் இல்லையா? இந்த 10 மாசம் அந்த கரு வளர்ந்துட்டே இருக்குது. உருவாகி கருவாகி உருவாக்கி இணையாண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஆக அந்த கரு உருவாகுது, அது அப்படியே பி ஸ்டில், சைலண்டா இருக்குது, அமைதியா இருக்கு, மௌனமா இருக்கு. பி சைலன்ஸ், அமைதியா இருக்கு, மௌனமா இருக்கு. இதுக்கு தேவையான அனைத்தும் அம்மா பார்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த கருவுல ஒரே ஒரு அணு மட்டும் வெற்றி அடைஞ்சு அந்த கருவாகி வந்துச்சு. வி ஆர் த வின்னர். நாம எல்லாமே வெற்றியாளர்கள் தான், கருவிலே வெற்றி பெற்றவர்கள். எத்தனையோ லட்சம் மனிதர்களை நம்ம வின் பண்ணி தான் கருவா வந்திருக்கோம். ஒரு செகண்ட் தாமதிச்சிருந்தாலும்
இன்னொன்னு போயிட்டு இருக்கோம், நம்ம பிறப்பு இல்லை, கிடையவே கிடையாது. ஸோ அங்க நம்ம தாமதிக்கல, எல்லா முனைப்போட நம்ம இங்க வந்து சேர்ந்துட்டோம், கருவுல வந்து அமர்ந்துட்டோம். அங்க கரு உருவாகுது, அங்க தேவையான எல்லா ஏற்பாடும் நடக்குது. ஒரு ரகசியம் அதுக்குள்ள நடக்குது. இறை ஏற்பாட்டால, இயற்கையினுடைய ஏற்பாட்டால என்னென்ன அங்க எல்லாம் டிசைன் பண்ணணுமோ எல்லாம் டிசைன் பண்ணணும். அந்த சைலன்ஸ், கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது செயலாற்றும் போது மகிழ்ச்சி வந்து சொல்றாங்க இல்லையா, அந்த மௌனத்துல அந்த அந்த செயல் சரியா நடந்துகிட்டே இருக்கு. அந்த சைலன்ஸ்ல கிரியேஷன் நடக்குது. கிரியேஷன் சொல்ல வர்றது கிரியேஷன், ஒரு கிரியேஷன் நடக்குது. அந்த கிரியேஷன் நமக்கு லைஃபை கொடுக்குது. எனக்கு ஒரு இந்த உலகத்தை சந்திக்கிறதுக்கு, எனது சொந்த பந்தங்களை சந்திக்கிறதுக்கு, இந்த உலகத்தை கண்டு ரசிக்கிறதுக்கு, எனக்குள்ள என்ன இருந்து பயணிச்சு என்ன கருவாக்கி உருவாக்கி வந்ததோ அது இந்த உலகத்தை கண்டு பயணிக்கிறதுக்கு அந்த சைலன்ஸ்ல கிரியேஷன். அந்த கிரியேஷன் இந்த உலகத்தை கண்டு ரசிக்கிறதுக்கு ஃபுல்ஃபில் ஆனவன வெளியில வர்றோம், வந்து எல்லாம் பார்க்குறோம், ரசிக்கிறோம், போறோம். கொஞ்சம் கொஞ்சமா அந்த சைலன்ஸும் போச்சு, அந்த கிரியேஷனும் போச்சு. we are diverted for something else. ஏதோ காரண காரியங்கள்னால அதை செய்யறோம் இதை செய்யறோம்னு சொல்லி இந்த சமூகம் என்ன மாதிரியான பழக்க வழக்கங்களை வச்சிருக்கோம், அந்த பழக்க வழக்கங்களை ஒட்டி ஒரு இப்படிதான் அப்படின்னு சொல்லி சில சம்பிரதாயங்களை நம்ம கொடுத்து இந்த மாதிரி ஒரு இப்படிதான் இருக்கணுங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இது ஒரு பகுதி. ஆனா அந்த கிரியேஷன் எதுக்கு நடந்தது அப்படிங்கிற அந்த செய்தி, அந்த ஞானம் போச்சு. அதை கிரியேட் பண்றதுக்கு யாரும் இல்லை. கிரியேஷன் உள்ள இன்பில்டா தான் இருக்குது. எல்லாருக்குள்ளேயும் ஆழ்ந்த அமைதியும் ஆழ்ந்த மௌனமும் ஆழ்ந்த ஞானமும் இன்ஸ்டிங்டாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இப்போ 10 மாதம் உள்ள நம்ம மௌனமா இருந்தோம். அந்த மௌனத்துல அந்த சைலன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சைலன்ஸினுடைய குணம், அந்த தன்மை, அந்த பண்பு நம்ம ஒவ்வொரு செல்லுலையும் இருக்கு, இல்லாம இருக்காது. அப்போ எப்படி அப்பாக்கிட்ட இருந்து அம்மாக்கிட்ட இருந்து ஒரு ஜெனட்டிக்கல் வேல்யூ, ஒரு மரபு பதிவுகள் நமக்கு இங்க வருது இல்லையா, டிரான்ஸ்பர்மேஷன் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி விலங்கின தன்மைகள் டிரான்ஸ்பர்மேஷன் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி பஞ்சபூதங்களுடைய தன்மை டிரான்ஸ்பர்மேஷன். ஆக எங்க இருந்து ஆரம்பிச்சதோ அங்க உள்ளதெல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இங்க வந்துருச்சு. அதை வந்து ஃபுல்ஃபில் ஆகி இந்த இதெல்லாம் கண்டு ரசித்து போறதுக்கு ஒரு கிரியேஷனும் அங்க மௌனத்திலே சைலண்ட்லயே நடக்குது. அப்படின்னாக்கா அந்த பண்பும் இந்த ஜெனட்டிக்ஸ்ல இருக்கும், நிச்சயமா இருக்கும். சோ ஈஸி, ஞானம் மிக எளிது. ஒரு குதிரை மேல ஒரு காலை வச்சு இன்னொரு காலை எடுத்து அந்த பக்கம், அந்த கால் வைப்பாங்க இல்லையா, அந்த பிடிமாறு காலை வச்சு ஏறுவாங்க குதிரைகள். இந்த பக்கம் காலை வச்சு அப்படியே எடுத்து அந்த பக்கம் காலை வைக்கிறதுக்குள்ள ஞானம், இந்த கிரியேஷனுடைய மூலம் தெரிஞ்சிடும் ஒருத்தனுக்கு அப்படின்னு கேள்விப்படுறார் ஜனகர், மிகப்பெரிய சிந்தனையாளர், ஆன்மீகவாதி இல்லையா. அது எப்படி அவ்வளவு குயிக்கா நடக்கும் அப்படின்னு மிகப்பெரிய சந்தேகம். கடைசியில புரிஞ்சுக்கிட்டார், அஷ்டவக்ரரை சந்திச்சோன்னு புரிஞ்சுக்கிட்டார். முதல் போதனையே முதல்ல சமாதானமா இரு, சமாதானம் இல்லை. அதன் பிறகு கேள்விகளை கேளு, அந்த விளக்கங்களை உன்னிப்பா கவனி அப்படின்னு முதல் உபதேசமே, அஷ்டவக்ரருடைய முதல் உபதேசமே ஜனக மகாராஜுக்கு நிற்கும். சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட, மகிழ்ச்சி சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட சந்தேக சிக்கலின்றி சாட்சி கூறும் உன் உள் உள்ளம். வேதருக்கும் வணிகருக்கும் பொது இது மகிழ்ச்சி. வேதர் வணிகர் விரிந்த அறிவில் இறை உணர விளக்கினேன் உலகியே டிக்ளேர் பண்றாங்க மகிழ்ச்சி. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய அந்த கிரியேஷன் வந்து நம்ம இங்க வந்துட்டோம், we are diverted. ஸோ திருப்பி அந்த கிரியேஷனை கிரியேட் பண்றதுக்கு உண்டான ஒரு இனிஷியேஷனா வரக்கூடியவங்க தான் மாஸ்டர்ஸ், த சுப்ரீம் மாஸ்டர்ஸ் சொல்லுவாங்க.
அவங்க வந்து நமக்கு அந்த வழியை காட்டுறாங்க. அந்த வழியை காட்டுறாங்க. அந்த வழியில நாம பயணிக்கணும். இப்போ ஓட்டப்பந்தயம் போக போறாங்க. அங்க ஓடுன்னு இப்படி குரு கைய அந்த ஓட சொல்றவர் காட்டுறாரு அப்படின்னாக்கா திரும்பி இந்த விரலை பார்த்துக்கிட்டு ஓட முடியாது இல்லையா? காட்டுற வழியில ஓட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பெரியவர்கள், ஞானிகள், சித்தர்கள், குருமார்கள், சிந்தனையாளர்கள், அறிஞர்கள் நிறைய 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 கொடுத்துட்டே இருக்காங்க. கொடுத்துட்டே இருக்காங்க. தினசரி நமக்கும் கொடுக்குறாங்க. புத்தகம் வாயிலாக, இந்த மாதிரி சற்சங்கம் வாயிலாக, இல்ல வேற ஏதோ செய்தி வாயிலாக நமக்கு வந்துகிட்டே இருக்கு, ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போறதுக்கு உண்டான தேவைகளை சரியான தேவைகளை சரியா பூர்த்தி செய்து கொண்டு போறதுக்கு உண்டான வழிகள், பொருளாதாரத்துக்கு உண்டான வழிகள், உறவு முறைகளை சரியா கொண்டு போறதுக்கு உண்டான வழிகள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த 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 கிரியேஷன் எதுக்கு நடந்தது, இந்த கிரியேஷன் எதுக்கு வந்தது அப்படிங்கிறத சிந்திச்சு இந்த ரெண்டையும் கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல ஜாயின் பண்ணி அப்படி போறதுக்கு உண்டான அந்த ஞானமும் அந்த பிடிப்பும் இந்த கல்வி மட்டும்தான், இந்த ஆன்மீக ஞானம் மட்டும்தான் நமக்கு கரெக்டா கைட் பண்ணும். we are not perfection towards perfection அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கயிறு மேல இப்படி நடக்கிறாங்க, பார்த்துருப்போம். அப்படியே விறுவிறுன்னு நடந்து போக முடியாது இல்லையா? கையில ஒரு கம்பு இருக்கும், அத இப்படி கையில வச்சுக்குவாங்க, அப்படியே நடந்து போவாங்க. ஸ்டில் மூவிங், நடந்துட்டும் இருக்கணும், இதை பேலன்ஸ் பண்ணி செய்யணும். இந்த கம்பு ஒரு பக்கம் இன்பம், ஒரு பக்கம் துன்பம். எந்த பக்கம் சாஞ்சாலும் பிரச்சனை தான், எந்த பக்கம் விழுந்தாலும் பிரச்சனை தான் இல்லையா? ஸோ பேலன்ஸா இருக்கணும், அதே நேரம் ஸ்டில் மூவிங். ஸோ தொடர்ந்து அந்த செயலாக்கம், உயிரோடு இருக்கிறது அப்படிங்கிறது வேற, உயிர்ப்போட இருக்கிறதுங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த உயிர்ப்போட இருக்கிறதுக்கு உண்டான ஒரு இன்ட்யூஷனை இந்த மனதை பக்குவப்படுத்தக்கூடிய பயிற்சியாக இந்த தியானம், அந்த கான்சன்ட்ரேஷன் ப்ராக்டிஸ் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஆகவே அன்பர்களே, நாம தினசரி சச்சங்கத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை நாம பகிர்ந்து கொள்கின்றோம். இன்னும் ஆழ்ந்து, இன்னும் குறிப்பா நம்ம இன்னும் சொல்ல போனா, ஒரு நாள் எதுவுமே இல்லாம ஒரு இடத்துல அசைவில்லாம படுக்க வேண்டிய ஒரு காலம் வரும் இறுதியில. அந்த நேரத்துல இது கை கொடுக்கும். இந்த ஞானம், இந்த பிராக்டிஸ் எல்லாம் கை கொடுக்கும். வாழும் காலத்துல இது எப்படி பண்ணும்? நமக்கு வாழ்க்கைக்கு என்னென்னலாம் தேவையோ தேவையான தேவைகளை, நியாயமான தேவைகளை கொண்டு சேர்க்கும் இந்த பிரபஞ்சம். நிச்சயமா சேர்க்கும். ஒரு தேனீக்கு பூவை பூக்க வச்சு தேன் கொடுக்குற இந்த இயற்கைக்கு அதையெல்லாம் ரசிச்சு கண்டு தன்னை முழுமையாக்கக்கூடிய ஒரு வல்லமை எடுத்து இதுக்குள்ளே ஒரு கிரியேஷன் ஆகி நமக்குள்ளே ஆன்மாவை உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த கடவுளுக்கு தெரியாத என்ன நம்ம கொடுக்கணும்னு தெரியும் இல்லையா? ஸோ அது ஒரு பக்கம் இருக்கு. இந்த ஆன்மாங்கிற கடவுள் அந்த அந்த அன்பு கருணை உள்ள கிடக்கு. அதை கிரியேட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி சில பிராக்டிஸையும் தொடர்ந்து நம்ம பண்ணணும். அப்படின்னாக்க இந்த மனதை கடந்து, மனதனுடைய உணர்ச்சிகளை கடந்து அதுக்குள்ள போகையில அதுக்கு அந்த கனெக்டிவிட்டி கிடைக்கும். இது நம்ம நிறைய சப்ஜெக்ட்லாம் ஐயா கொடுக்குறாங்க இல்லையா, எனக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பாதையில நம்ம அனைவரும் இணைஞ்சிருக்கிறோம். இதை தொடர்ந்து மேற்கொள்வோம், விடாமுயற்சியோடு மேற்கொள்வோம். ஏன்னா மனசுங்கிறது ஒரு வேதாளம் மாதிரி அடிக்கடி மிருகமத்தில் இருக்கு இல்லையா? ஸோ அதை அப்பப்ப நம்ம தூசி தட்டி அதை கிளியர் பண்ணி ஒரு நாளும் தூசி தட்டி இந்த உடலையும் மனதையும் வளப்படுத்திக் கொண்டே வந்தோம்னாக்க ஒரு நாள் இது நிச்சயமாக நமக்கு வந்த நோக்கத்திற்குண்டான சரியான வழியையும் சரியான உணர்வையும் புரிதலையும் ஞானத்தையும் வழங்கும் க்ஷண நேரம். அவங்க சொன்னாங்க இல்லையா, இந்த பக்கம் காலை வச்சு இந்த பக்கம் புரியும். அது வரைக்கும் நம்ம செயல வாழ்க்கைக்கு தேவையானது, குடும்பத்துக்கு தேவையானது, உறவுகளுக்கு தேவையானது அதை செய்வோம். நமக்கு தேவையான இந்த கிரியேஷன் எதுக்காக வந்ததோ அதுக்கு தேவையானதையும் நம்ம தவறாம செய்து கொண்டே வரணும். இதை தவறாம செய்து கொண்டே வந்தோம்னா அது தானாக நடந்துக்கிறோம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கைய இறைவன்டையும் இன்னொரு கைய உன்னுடைய வாழ்க்கை கடமை வச்சுக்கோ, ஒன்னை விட்டுட்டு ஒன்னை பிடிச்சிடாது, இது உனக்கு உதவும் அப்படின்னு சொல்றாங்க. வாழ்க்கை வந்துச்சு.